Hi friends, welcome to Milmila World. இன்னைக்கு மில்கிக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மார்னிங் கேரட் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 3 கேரட்டை நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேட்ஸு ஒரு 5லேருந்து 6 சில் தேங்காய் போட்டு அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கேரட் ஜூஸ் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் காலையில் மார்னிங்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேணும்னா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி ஆம்லேட்டும் வச்சாச்சு. 2 ஆம்லேட் ப்ளஸ் தேவையான அளவு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் சில்லி கார்லிக் பவுடர். இது வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து எந்த ஒரு டிஷ்ஷுக்குனாலுமே நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்திங்கனாலே டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அது போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. இந்த ஆம்லேட் வந்து நானே எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு மேஜர் ரீசன் அந்த சில்லி கார்லிக் பவுடர் தான். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பட்டாணி குழம்பு தான் வச்சுருக்கேன். பட்டாணி குழம்பு வித் ஒயிட் ரைஸோட கிளறி வச்சாச்சு. இன்றைக்கி இந்த பட்டாணி குழம்பு வந்து மில்கியோட ஃபேவரட்டான குழம்பு, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இன்றைக்கி மதியம் ரொம்ப ஹாப்பியாக வாங்கன்னு நினைக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சைட் டிஷ் வந்து மசாலா பீனட் தான். கடலப்பருப்பை வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் சால்ட்டு போட்டு வறுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி டேட்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரிங்க்குக்கு வந்து இன்றைக்கி நார்மலான மோர் போதும் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி கறி லீஃப் மோர் கிடையாது, நார்மல் பட்டர் மில்க் தான். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.